குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் வையில் நடத்த குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 22/9/2024 ஸ்ரீ குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 6ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. தக்ஷணாயன காலம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. மாலை 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:03. கரணன் 10:30 முதல் 12 வரை. திதி இன்று இரவு 9:49 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று காலை 6:42 வரை பரணி, பின்பு கிருத்திகை. நாம யோகம் இன்று பிற்பகல் 2:43 வரை அர்ஷானம், பின்பு வஜ்ரம். கரணம் இன்று காலை 10:45 வரை கௌலவம், பின்பு இரவு 9:49 வரை தைத்துலம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று காலை 6:42 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று காலை 6:42 வரை முழு வாழ்க்கை, பின்பு உயிரற்றவை. சந்திராஷ்டமம் உடைய ராசி கன்னி ராசி. இன்று காலை 6:42 வரை ஹஸ்தம், பின்பு சித்திரை. இன்றைய நாளுக்கான பண்டிகை சோழவந்தான் ஸ்ரீ ஜனகமாரி அம்மன், நாட்டரசன் கோட்டை ஸ்ரீ கண்ணுடைய நாயகி அம்மன், காரைக்குடி ஸ்ரீ கொப்புடையம்மன் இத்தலங்களில் வழிபட நன்று. திருவள்ளிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் குளக்கரை ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு திருமஞ்சன சேவை. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட இழுபறிகள் விலகும். விரதாதி விசேஷங்கள். கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை விரதத்தை அனுஷ்டிப்பது முருகப்பெருமானுடைய சகல நலன்களை வந்து சேர்க்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? பூமியை தோண்டுவதற்கு சாதகமான நாள், கடன்களை கட்டுவதற்கு உகந்த நாள், மருந்து உண்ணுவதற்கு ஏற்ற நாள், சிலம்பாட்டம் பயிலுவதற்கு நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது. இரவு 7:38 முதல் 9:22 வரை மேஷ லக்னம். 9:23 முதல் இரவு 11:25 வரை ரிஷப லக்னம். 11:26 முதல் 1:36 வரை மிதுன லக்னம். 1:37 முதல் 3:44 வரை கடக லக்னம். 3:45 முதல் 5:46 வரை சிம்ம லக்னம். காலை 5:47 முதல் 7:50 வரை கன்னி லக்னம். 7:51 முதல் 9:56 வரை துலாம் லக்னம். 9:57 முதல் 12:07 வரை விருச்சக லக்னம். மதியம் 12:08 முதல் 2:15 வரை தனுசு லக்னம். 2:16 முதல் 4:09 வரை மகர லக்னம். மாலை 4:10 முதல் 5:25 ரிப்பீட். மாலை 4:10 முதல் 5:52 வரை கும்ப லக்னம். 5:53 முதல் இரவு 7:33 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது நல்லது. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சூரிய பகவானே. ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி,
வீரிய போற்றி வினை முழுதும் களைவாய் சிவசூரியனே போற்றி போற்றி என்று சூரிய பகவானை வணங்கி வருவது ஆத்ம பலத்தையும் ஆரோக்கியத்தையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் சித்திக்க செய்யும். எல்லாம் வல்ல ஈசனுடைய அனுகிரகத்தை பெற்றுத்தார். பொருளாதார நிலையில் முன்னேற்றங்கள் பிறக்கும். தந்தை காரகனான சூரிய பகவானை எண்ணி பிரார்த்தனை விரதங்களை அனுஷ்டித்து மௌனத்தை கடைபிடித்து வழிபாடு முறைகளை மேற்கொள்பவர்களுக்கு சகல சித்திகள் கிடைக்கும். ஸ்ரீ சூரிய பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்வது நல்லது. ஓம் அச்வத் வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் அச்வத் வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். இந்த ஸ்லோகத்தை உச்சரிப்பவர்களுக்கு நன்மைகள் ஏராளம் ஏராளம். வீட்டில் ஆதித்ய கிருதியம் ஸ்லோகங்களை ஒலிக்க விடுவது கேட்பது பல அற்புதத்தை நிகழ்த்தும். அதிகாலை பொழுது எழுந்து கொள்வதால் சூரிய பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாகவே கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை தினம் காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவானுக்கான ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. பிற்பகல் 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. மாலை 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப் பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 6ஆம் நாள். கிரகச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது ராசியிலேயே சந்திர பகவான், வாக்குஸ்தானத்தில் குரு பகவான், 3ஆம் இடம் மிதுனத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 6ஆம் இடம் கன்னி ராசியில் சூரிய பகவான், கேத்து பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. ராசியினுடைய லாபஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், ராகு பகவான் 12வது வீடு அயன சயன போகஸ்தானத்தில் 4:30 முதல் 6 மணி வரையில் வரக்கூடிய ராகு கால நேரத்தில் ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு பழங்கள் பக்ஷணங்கள் வைத்து வழிபாடு செய்யலாம். மேஷராசி அன்பர்களே, பேசக்கூடிய விஷயங்களில் காரிய அனுகூலம் ஏற்படும். மற்றவர்களிடத்தில் உங்களுடைய பேச்சுக்கள் வலுப்படும். எதிராக இருந்தவர்கள் கூட இணக்கமாக மாறலாம். உறவினர்கள் வழியில் பேச்சுவார்த்தைகள் சீராகும். நீங்கள் நினைத்த வேலைகளை உடனுக்குடன் முடித்து காட்டுவீர்கள். நன்மைகள் மிக அதிகம். பிறருடைய விருப்பங்களை கேட்டு அறிந்து செய்து வைப்பீர்கள். விரும்பியதை வாங்குவீர்கள். குடும்ப நலனுக்காக சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். பெண்களுடைய வளர்ச்சி குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். பழைய பிரச்சனைகள், கடந்த கால பிரச்சனைகள் பற்றிய சிந்தனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதனால் ஏற்பட்ட சில அவதூறுகள் நீங்கும். தேவையற்ற சில விஷயங்களில் தலையிடாதீர்கள். எதையும் அடி ஆழமாக சிந்தித்து செயல்படுத்த வேண்டும். மேம்போக்காக யாரையும் நம்ப வேண்டாம். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களின் மூலம் பொருட்களினால் லாபங்கள் ஏற்படும். ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாள். அலுவலக வேலைகளில் இருந்த இடர்பாடுகள் அகலும். பின்னடைவு இருந்த வேலைகள் எல்லாம் இப்பொழுது முன்னோக்கி நோக்கி நடக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த இடர்பாடுகள் களையும். சொல்லக்கூடிய விஷயத்தை உடனடியாக கிரகித்துக் கொள்வீர்கள். பாதுகாப்பு என்பது மிக அவசியம். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம்.
பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருமானம் பெருக்கும், செல்வாக்கு அதிகரிக்கும், உயர்ந்த அந்தஸ்திற்கு வருவீர்கள், வியாபாரத்தினுடைய புரிதல் ஏற்படும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி, பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும், பிரச்சனைகள் தீரும், கடனில் இருந்து வெளிவருவீர்கள். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. லாபகரமான நாளாக இருக்கும், ஆக்கம் ஊக்கம் நிறைந்தே இருக்கும், சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். பணியில் இருந்து வந்த பொருட்களின் மூலம் லாபம் உண்டாக்கும், ஆத்ம சந்தோஷமும் திருப்தி ஏற்படும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 6ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது 12வது வீட்டில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ராசியிலேயே குரு பகவான், வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கன்னி ராசியில் சூரிய பகவானும் புதன் பகவான், கேத்து பகவான் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவானும், தசமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஜீவன பாவகத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும் சஞ்சரிக்கிறார்கள். 12வது வீட்டில் அயன சயன போகஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். ஆகவே ரிஷபராசி அன்பர்கள் மனதில் பலவிதமான சஞ்சலங்கள் இருந்து கொண்டே இருக்கும். யாரிடத்தில் எதை பற்றி பேசுகிறோம் என்கிற புரிதலே இருக்காது. உங்கள் பேச்சுக்கள் மூலமாக சில பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். சமாளிப்பதே கடினமாக உணர்வீர்கள். பிறரோடு பேசும் பொழுது சூழ்நிலைகளை தகுந்து பேச வேண்டும். ஆரோக்கியமான விஷயங்களை மட்டுமே நீங்கள் கலந்துரையாடலாம். புதுவிதமான பொருட்கள் வாங்க வேண்டும் என்கிற சூழலும் நல்லதொரு ஆர்வமும் ஆற்றல் அதிகரிக்கும். உணர்ச்சி பூர்வமாக செயல்படுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். கோப உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது. ஞாயிற்றுக்கிழமை தினம் சூரிய பகவானுடைய அனுகிரகம் வேண்டி விரதங்கள் இருந்து வழிபாடு செய்யலாம் அல்லது மௌன விரதத்தை கடைபிடிக்கலாம். அப்படி செய்யும் பட்சத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு சில விஷயங்கள் சீக்கிரமாக நல்லதாகவே நடக்கும். எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாக முடியும். மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களுக்காக பிறருடைய ஆதரவு கிடைக்கும். கல்வியாளர்களுடைய ஆலோசனைகள் மன மகிழ்ச்சியை தரும். வெளிநாடு தொடர்பாக வேலை வாய்ப்புக்காக வெளியே செல்பவர்களுக்கு பயணங்கள் கைகூடும், நன்மைகள் மிகுதியாகவும் துணிச்சலாக செயல்படுவீர்கள். செலவுகளினுடைய தன்மைகளை அறிந்து செயல்படுவது நல்லது. வருமானம் ஒரு பக்கம், செலவு இரு பக்கம் என்பது போல கூட இருக்கும். ஆக சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் செயல்படுங்கள். வாடிக்கையாளர்களிடம் கனிவான பேச்சுக்களை கடைபிடிக்க வேண்டும். தன்னம்பிக்கையாக இருங்கள். எதுவும் கடந்து போகும் என்பது போல இருங்கள். புதுவிதமான எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். தன்னம்பிக்கையோடு தைரியமாக செயல்படுங்கள். சமூகத்தில் நல்ல பேரும் புகழும் இருக்கும்படியாக பார்த்துக் கொள்வது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லதை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்தலாம். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லதொரு ஆர்வம் உண்டாக்கும். மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். தொட்ட காரியங்கள் துலங்கும், மன நிறைவு ஏற்படும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமான் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அம்பிகை வழிபாடு செய்வது மிக நல்லது. அம்மனை வழிபடலாம். மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வேலைகள் துரிதமாக நடக்கும். எதிர்பாராத வகையில் சுப செய்திகள் கிடைக்கும். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது.
கனிவாக இருக்க வேண்டும். பொறுமை, நிதானம் தேவை. தன்னம்பிக்கை வேண்டும். எதையும் சாதித்து காட்ட முடியும் என்கிற துணிவோடு இருங்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில் செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும், தலைமுறையை காக்கும், குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626236. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், சேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 6ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ராசியிலேயே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். மிதுன ராசியிலேயே சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், கேத்து பகவான். 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானமான துலாம் ராசியில் கிரகங்கள் பார்க்கும் பொழுது சுக்கிர பகவானே சஞ்சரிக்கிறார். ராசியினுடைய 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், 10ஆம் வீட்டில் ராகு பகவான் விரயஸ்தானத்தில், குரு பகவானுடைய சஞ்சாரம் லாபஸ்தானத்தில், சந்திர பகவான் 2ஆம் வீட்டு அதிபதியே உங்களுக்கு சஞ்சரிக்கிறார் லாபத்தில். ஆகவே மிதுன ராசி அன்பர்களே, சில வேலைகள் உங்களுக்கு சில நேரத்தில் அலைச்சலாகவே இருக்கும். காரிய அனுகூலம் என்பது கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். வெளியூர்களில் இருந்து வந்து தங்கி வேலை செய்பவர்களுக்கு சில நேரம் அலைச்சல்கள் இருந்தாலும் சில நேரம் அபிவிருத்தி வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. திட்டமிட்டு சரியாக வேலை செய்ய முற்படுங்கள். உங்களுடைய அசௌகரியங்களை நீங்கள் தவிர்க்கலாம். வியாபாரத்தில் மென்மேலும் வளர்ச்சி பெறுவதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களோடு சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படலாம். சமூக வேலைகளில் இருப்பவர்களுக்கு பலதரப்பட்ட அனுபவம் ஏற்படும். பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும். பகை மறையும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் வேலைகள் செய்யும் பொழுது வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக நடக்கும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரீஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறந்தது. வளர்ச்சி ஏற்படும். மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். சொத்துக்களை அதிகப்படுத்துவதில் ஆர்வம் மிகுதியாகும். வீடு, மனை, வண்டி, வாகனத்தின் மீதான ஆசை அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் மேம்படும். நன்மைகள் விளையும் நாள். எதிர்பார்த்தபடி வாழ்க்கை சிறப்பாகவே அமையும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் குறையும். பண வருமானம் கிடைக்கும். லாபம் மேம்படும். செய்யக்கூடிய தொழிலில் இருந்த பிரச்சனைகள் அகலும். மனம் சார்ந்த குழப்பங்கள் தீரும். முன்னேற்றங்கள் பிறக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று
சீரும் சிறப்புமாக வாழ பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும், தலைமுறையை காக்கும், குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்தி. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ அம்பிகையே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 6ஆம் நாள், கார்த்திகை நட்சத்திரம், முருகப்பெருமானுடைய அருள் நிறைந்த நாள், கார்த்திகை விரதம். கடகராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் வீடு கன்னியில் சூரிய பகவான், கேத்து பகவான், புதன் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 4ஆம் வீடு துலாத்தில் வீடு, மனை, வண்டி, வாகனம் பற்றி சொல்லக்கூடிய இடத்தில் சுக்கிர பகவான். அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில். இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும் பொழுது வளர்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். உணவு சார்ந்த விஷயங்களில் பிடிப்பு இருக்கும். மன நிம்மதி கிடைக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களினால் ஆதரவு உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய செயலுக்கு, நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்திற்கும் தொழிலுக்கும் மிக உறுதுணையாக இருப்பார்கள். சிறு குறு வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும். ஆலய வழிபாட்டின் மூலம் மன நிம்மதி பெருக்கும். தெய்வீக தன்மையாளர்களாக இருப்பீர்கள். எதையும் சிந்தித்து செய்வீர்கள். இதுநாள் வரையில் உங்களுடைய அன்றாட பணிகளில் இருந்து வந்த சின்ன சின்ன தடைகள், தாமதங்கள் அகலும். மேன்மையான நிலையை பற்றி சிந்திப்பீர்கள். எதிர்காலம் வளமானதாக அமையும். ஒளிமயமான எதிர்காலம் இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு பேச்சுவார்த்தைகள் சீராக்கும். மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த துறைகளில் இருந்து வந்த தவறுகள் நீங்கும். உங்களுடைய பிழைகள் என்ன என்பதை புரிந்து கொண்டு அந்த பிழைகள் மற்ற நிலையில் உருவாகாதபடி பார்த்துக் கொள்வீர்கள். மந்த நிலையில் இருந்து விலகி சுறுசுறுப்பு பெருக்கும். நல்லதொரு ஞாபக சக்தி அதிகரிக்கும். பள்ளியில் நல்லதொரு பேரும் புகழையும் பெறுவதற்குண்டான வழிகள் கிடைக்கும். தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அபாரமான முயற்சி, நல்லதொரு அபிவிருத்தி, முன்னேற்றங்கள் பிறக்கும் நாள். வியாபாரத்தில் தலைமை பண்பினை ஏற்று நடத்துவீர்கள். பயணங்களின் மூலம் எதிர்பார்ப்புகள், நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்கும். சுதந்திரமாக இருப்பீர்கள். கடகராசி அன்பர்களே, பெரிய பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும். ஜெயம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறரால் ஆதரவு ஏற்படும். சமூகத்தில் நல்ல பேரும் புகழோடு இருப்பீர்கள். நினைத்த காரியங்கள் நடக்கும். நன்மைகள் அதிகம் விளையும் நாள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. சில வேளைகளில் இருந்த பிரச்சனைகள் தீரும். கடனில் இருந்து வெளிவர வாய்ப்புகள் கிட்டும். நன்றாக சிந்திப்பீர்கள். உங்களுடைய பேச்சுக்கு தனி மரியாதை உண்டு. வரவேற்பு கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு சிறந்தது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களே, எண்ணிய வேலைகள் துரிதமாக நடக்கும். குடும்ப தேவைகளை நிறைவேற்றுவீர்கள்.
உறவுகளுக்கு மத்தியில் உயர்வாக இருப்பீர்கள். பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் பிறக்கும். தன தானிய அபிவிருத்தி ஏற்படும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சூரிய பகவான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம். ஞாயிற்றுக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 6ஆம் நாள். கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ராசிக்கு 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்திலேயே ராசி அதிபதி சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார். அவரோடு கேத்து பகவானும் கன்னிக்கு அதிபதியான புதன் பகவானும் இருக்கிறார்கள். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் துலாம் ராசியில் சுக்கிர பகவான். சூரிய பகவான் நீச்சம் அடைவது துலாம் ராசியில்தான். ஆகவே சிம்மராசி அன்பர்கள், புரட்டாசி முடிந்து ஐப்பசி மாதத்தில் சூரிய பகவான் துலாம் ராசிக்கு வருவார். சூரிய பகவானுடைய அனுகிரகம் கிடைக்க, அருள் கிடைக்க வீட்டில் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்களை உச்சரிப்பது கேட்பது மிக நல்லது. ஞாயிற்றுக்கிழமை தினமாக இருப்பதால் அதிகாலை பொழுதே எழுந்து உங்களுடைய நித்திய வேலைகளை செய்வது, சூரிய பகவானுக்கான காயத்ரி மந்திரங்களை உச்சரிப்பது விசேஷம். மனதளவில் புதிய தெளிவுகள் ஏற்படும். மாணவர்கள் படிக்கக்கூடிய விஷயங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரலாம். வேலைக்கு செல்பவர்கள், வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். வியாபாரத்தினுடைய நிலையை தக்க வைத்துக் கொள்ள முயற்சி செய்வீர்கள். வெளியூர்களில் இருந்து வந்து தங்கி வேறொரு இடத்தில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். சொந்த ஊர் செல்ல வேண்டும் என்கிற ஆவல் மனதில் எழலாம். சுப காரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும். பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை குறித்த நற்செய்திகள் கிடைக்கும். பல சிறப்பான சூழ்நிலைகள் உண்டாகும். மகிழ்ச்சிகரமாக இருக்கும். கலகலப்பாக இருப்பீர்கள். தெய்வ அனுகிரகத்தை பரிபூரணமாகவே பெறுவீர்கள். சமூகம் சார்ந்த வேலைகளில் இருப்பவர்களுக்கு பேரும் புகழும் அந்தஸ்து உயரும். அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் தலைமை அதிகாரிகளிடத்தில் இருந்து உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு பெறக்கூடும். சிலருக்கு உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். குடும்பத்தில் அமைதி காக்கக்கூடும். வரவு நிறைந்த நாள். பொருளாதார நிலையில் முன்னேற்றங்கள் பிறக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது. மகன் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் மிகுதியாகும். தெய்வீக அனுகூலம் உண்டு. மகிழ்ச்சி பெறுவீர்கள். வியாபாரத்தில் உயர்ந்த நிலைக்கு வருவதற்கான சூழல்கள் அமையும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. ஓம் மகாதேவியை ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத் என்று ஸ்ரீ மகாலட்சுமி தேவியை ஆராதனை செய்ய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சகல சௌபாகியங்கள் சித்திக்கும். எதிர்பார்த்த நற்செய்திகள் உண்டாக்கும். வருமானம் பெருகும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. தென்னாட்டுடைய சிவனை போற்றி. எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. காவாய் கனக திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி என்று சூரிய பகவானையும் சிவ பெருமானையும் வணங்கினால் சிவ சூரிய பகவான் வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். மன அமைதி இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். பண வரவு மிகுதியாக்கும். பிள்ளைகள் மூலம் அனுகூலமான செயல்பாடுகள் அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம்.
ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில் செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும், தலைமுறையை காக்கும், குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 938161626636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், சேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி, ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 6ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும் பொழுது கன்னிராசி அன்பர்களே, ராசியிலேயே சூரிய பகவான், கேது பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். வாக்குஸ்தானத்தில் 2ஆம் வீட்டில் சுக்கிர பகவானும், 6ஆம் வீடான கும்பத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய களத்திரஸ்தானம் மீன ராசியில் ராகு பகவானுடைய சஞ்சாரம். 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். தசமஸ்தானம் தொழில் ஜீவன பாவகத்தில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். கன்னிராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம். 8ஆம் வீட்டில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். எண்ணத்தில் தெளிவற்ற தன்மை இருக்கும், புரிதல் என்பது காணப்படாது. தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களோடு பேசுவதற்கு முன்னர் அதனுடைய உண்மை தன்மைகளை ஆராய்ந்து பேசுதல் நல்லது. புதுவிதமான எண்ணங்கள், மாற்றங்கள் வரும். நண்பர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். ஆலோசனைகளை கேட்டு சில வேலைகளை கவனிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை தினம் விடுமுறை நாட்கள் என்பதால் வெளியிடங்களுக்கு போக முற்படுவீர்கள். வண்டி வாகன பயணங்களில் பொறுமை நிதானம் அவசியம். தனிப்பட்ட விஷயங்களை பிறரிடத்தில் பகிராதீர்கள். தந்தை வழி உறவினர்களிடத்தில் அனுசரித்து போக வேண்டும். அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவு வேண்டும் என எண்ணுங்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. ஆதரவற்றவர்களுக்கு இந்த நாள் உதவி செய்யலாம். வீட்டில் சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை பிரயோகிக்கலாம். அப்படி செய்வதால் உங்களுடைய ராசிப்படி வரக்கூடிய சில தாக்கங்கள் குறையும். அன்னதானம் மிகப்பெரியது. வேலையில் இருந்து வந்த சின்ன சின்ன பொறுப்புகள் குறையலாம். வியாபாரத்தினுடைய போக்கை உணர்ந்து செயல்படுங்கள். பொறுமை நிதானம் வேண்டும். மறதி கொஞ்சம் அதிகமாகும். மாணவ மாணவிகளுக்கு, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அரசு அதிகாரிகளுடைய ஆதரவுக்காக பொறுமையாக பேசுங்கள். யாரிடத்திலும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று பேசாதீர்கள். முடிவுகளை தள்ளி போடுவது நல்லது. உணவு சார்ந்த விஷயங்களிலும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலும் கவனமாக இருப்பது அவசியம். இறை வழிபாடு மனதில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஆத்ம திருப்தியையும் கொடுக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நல்லதை ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். நன்மைகள் மிகுதியாகும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு
அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு, அம்மன் வழிபாடு நல்லது. லாபங்கள் மேம்படும், முன்னேற்றங்கள் பிறக்கும், எண்ணியதை நடத்தி காட்டுவீர்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. கார்த்திகை நட்சத்திரம் கிருத்திகா விரதம் அனுஷ்டித்தால் நல்லது. முருகப்பெருமானை வழிபடுங்கள், பொறுமையாக செயலாற்றுங்கள், அவசரம் வேண்டாம், நிதானமாக இருப்பதே இந்த நாள் நல்லது. முதலீடுகள் எனும் பொழுது கவனித்து செய்யுங்கள். இந்த நாள் க்ஷேமங்கள், லாபங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 6ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும் பொழுது ராசியிலேயே சுக்கிர பகவானும், 5ஆம் வீடான கும்பத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், 6ஆம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 7ஆம் வீட்டில் சந்திர பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான், பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். 12வது வீடு விரயஸ்தானம், ஐயன சயன போகஸ்தானத்தில் சூரிய பகவான், கேது பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். பிறரிடத்தில் அனுசரித்து போக வேண்டிய நாள். எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபாடு இருக்கும், இருந்தாலும் அதனுடைய முழுமையான தன்மைகளை அறிந்து செய்ய வேண்டும். தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்கிற துடிப்பு உங்களிடம் வெளிப்படும். குறிப்பாக சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஆசைகள் எழலாம். ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி. வெளியே வேலைக்கு நீங்கள் சென்றாலும் கூடுதலாக சில வேலைகள் செய்து சம்பாதிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். சமூக அந்தஸ்து உயர சில நேரத்தில் மக்களிடத்தில் கனிவாக பணிவாக பேசினால்தான் உங்களுடைய வேலைகள் நடக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பின் மீதான ஆர்வத்தை அதிகரித்துக் கொள்ள தியானம், யோகாசனங்கள் நல்லது. ஆரோக்கியம் தொடர்பான சில பிரச்சனைகள் உருவாகி மறையலாம். உணவின் மீதான கவனம் தேவை. உங்கள் துணைவர் மூலமாக நன்மைகள் பெற முடியும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் உண்டாகும். எதிர்பார்த்த வேலைகள் சீக்கிரமாகவே நடக்கும், வெகு ஜோராக இருக்கும். அஞ்ஞானம் சார்ந்த எண்ணங்கள் அகலும். பொறுமை நிதானமாக செய்தீர்களேயானால் எல்லா வேலைகளும் நல்ல விதமாகவே நடக்கும். தொழிலும் சரி, வியாபாரத்திலும் சரி, கொடிக்கட்டி பரப்பீர்கள். உங்களுடைய திறமைக்கு ஏற்றபடி நல்ல பலன்கள் கிடைக்கும். இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கிறது. குழந்தைகளுடைய வளர்ச்சி, பல நிலைகளில் மேன்மை அடைந்தவர்களாக இருப்பார்கள். தொட்ட காரியங்கள் துலங்கும். புதிய பொருள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு. கிருத்திகா விரதம். கார்த்திகை நட்சத்திரம் என்பதால் முருகப்பெருமானை வழிபட்டால் மன சஞ்சலங்கள் அகலும். எண்ணிய காரியங்கள் கைகூடி வரும். மனதில் நிம்மதி பிறக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை துர்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக ஒரு சில வேலைகளில் ஈடுபட வேண்டும். அலட்சியம் கூடாது. தெய்வ வழிபாட்டின் மூலம் நன்மைகள் பெறலாம். 6ஆம் வீடாக வருவதால் உங்களுடைய நட்சத்திர அதிபதி ராகு பகவான். கடன் சம்பந்தமான சில பிரச்சனைகள் நீங்க முயற்சி செய்வீர்கள். பணம் கொடுக்கக்கூடிய பணம் கொடுத்திருந்தாலோ வாங்கி இருந்தாலோ முள்மேல் போட்ட சேலை போலத்தான் பக்குவமாக நடக்க வேண்டும்.
விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு. தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம். செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். வீட்டினுடைய தேவைகளுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள். ஆற்றல் மிகுதியாக்க இறை வழிபாடு நல்லது. இந்த நாள் முன்னேற்றங்கள் பிறக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில் செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும், தலைமுறையை காக்கும், குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626236. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி, உங்களுடைய நலன் கருதி, குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், க்ஷேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஞாயிற்றுக்கிழமை தினம் சூரிய பகவானுடைய அருள் நிறைந்த நாள். இன்று கட்டுப்பாடற்ற சூழ்நிலை இருக்கும் நாள். இன்றைய நாளுக்கான சவால்களை மிக திறமையாக கையாள அறிவார்ந்த திட்டமும் உறுதியான போக்கும் தேவை. அரசு காரியங்களில் இருந்து வந்த தடைகள் விலகும். நெருக்கமானவர்களின் சந்திப்பு உண்டாகும். கடன் தொல்லைகளில் இருந்து விடுபடுவீர்கள். கடன்களை தீர்ப்பதற்கான உதவி கிட்டும். வேலைகள் சற்று அதிகமாகவே இருக்கும். பணி சம்பந்தமான பதட்டங்கள் காணப்படலாம். இருவரிடையே நிலவும் கருத்து வேறுபாடு காரணமாக மகிழ்ச்சியான தருணங்கள் கழிக்க முடியாது. இருவருக்கும் இடையே சில புரிதலற்ற தன்மை இருக்கலாம். காதலர்கள் மிக கவனமாக பேசுவது, பழகுவது அவசியம். பணப்புழக்கம் இன்று குறைந்தே இருக்கும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு. வியாபாரம் செய்பவர்களுக்கு சில சலுகைகளால் லாபத்தை மேம்படுத்த முடியும். கடன்களை தீர்ப்பதற்கான வழிவகை கிடைக்கும். ஒரு சிலரால் உதவியும் உண்டாகும். நெருக்கமானவர்களுடைய சந்திப்பு அதிகரிக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பலன்கள் இரண்டும் கலந்தது போலவே இருக்கும். நன்மை தீமை இரண்டும் இருக்கும். பணப்புழக்கம் இன்றைய நாள் குறைந்து வருவதால் எதை எப்படி செய்வது என்கிற புரிதல் இருக்காது. சில நேரம் உங்களுக்கு பண கஷ்டங்கள் வந்து போகும். ஒரு சில விஷயங்களுக்காகவும் நிதி நிலைமைகளுக்காகவும் போராட வேண்டிய காலகட்டத்தில் இருப்பீர்கள். இன்றைய நாள் மனநிலையை நீங்கள் அமைதிப்படுத்துவது அவசியம். தியானம் செய்யலாம். அதோடு யோகாசன பயிற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது. இன்று நீங்கள் அமைதியற்ற ஒரு மனநிலையில் இருப்பதால் எதையும் சேர்த்து முடிவெடுக்க வேண்டாம். பிறரை சார்ந்தும் இருக்காதீர்கள். மற்றவர்களை பற்றிய விமர்சனங்கள் கூடாது. அமைதி வேண்டிய நாள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சற்று விலகும். உங்களுக்கான தனிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் மேன்மையாக வரக்கூடிய அமைப்பு உண்டு. மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பீர்கள். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். ராசிக்கான நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தடைகள் விலகும் நாள். அரசு சார்ந்த வேலைகள் நடக்கும். சூரிய பகவான் வழிபாடு சிறந்தது. அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு லாபத்தை பெறுவீர்கள். குழப்பங்கள் விலகும். மேன்மை அதிகரிக்கும்.
கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கஷ்டம் விலகும், வெற்றி கொள்வீர்கள், முன்னேற்றத்தை காண்பீர்கள். இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தை உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும், தலைமுறையை காக்கும், குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626236. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், க்ஷேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். இன்று நன்மை விளையும் நாள். திருப்தியாக காணப்படுவீர்கள். உங்களுடைய முயற்சிகள் மூலம் வெற்றி காணும் நாள். பயணங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். பிரபல மாணவர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும். தனிப்பட்ட முறையில் சில முடிவுகள் எடுக்கக்கூடும். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வேலையிடத்தில் உங்கள் செயல்திறனுக்கு ஏற்றபடி மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். உங்களின் தனித்த திறமைகள் மூலம் அவர்களின் ஆதரவும் அங்கீகாரமும் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். உற்றார் உறவினர்களோடு மகிழ்வாக காணப்படுவீர்கள். சிறு தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பதால் வேலையில் விறுவிறுப்பு இருக்கும். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். எதிர்பார்ப்பு நிறைவேறும். தொழிலில் லாபம் நிறைந்த நாள். வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் மறையும். தடை தாமதங்கள் நீங்கும். திருமணத்திற்குண்டான பேச்சுவார்த்தைகள் கைகூடும். வீட்டில் மங்களகரமான சுப விசேஷங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். விருந்தினர்களுடைய வருகையால் இருவரும் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதில் மும்முரமாக இருப்பீர்கள். தம்பதியர்களுக்குள் ஒற்றுமை இருக்கும். காதலர்களுக்கு ஏற்ற நாள். நிதி நிலைமைகள் அதிகமாகவே வரும். பணவரவின் காரணமாக தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பணத்தை சேமிக்கக்கூடிய அளவிற்கு பாதுகாப்பு இருக்கிறது. வங்கி கணக்கை அதிகப்படுத்துவீர்கள். வருமானத்தினுடைய நிலையை உயர்த்துவதில் ஆர்வம் உண்டு. உறவினர்களுக்கு மத்தியில் பொருளாதார நிலையில் உயர்வாக வருவதற்கு ஏற்ற நாள். இன்று ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படும். இறைவனுடைய அனுகிரகத்தினால் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த பின்னடைவுகள் நீங்கி முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள். ஸ்ரீ ஹயக்ரீவருடைய வழிபாடு மிகச் சிறந்த ஒன்று. ஹயக்ரீவர் பகவானை வழிபட்டால் கல்வியில் மேன்மையாக வரலாம். உயர்ந்த நிலைக்கும் அந்தஸ்துக்கும் வருவீர்கள். எல்லோரும் பாராட்டும் விதமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கை நிலை அமையும். கவலை வேண்டாம். தன்னம்பிக்கையாக இருங்கள். அனைத்தும் இறைவனுடைய செயல் என்று நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். நிச்சயம் அனைத்தும் கைகூடி வரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் நட்பு ராசிகள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஒளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தீர்வு கிடைக்கும். பிரச்சனைகள் விலகும். ஒத்துழைப்பு அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரம்
1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சில முடிவுகளை எடுப்பீர்கள். ஆதரவாக செயல்படுவார்கள். செய்யும் தொழிலை நம்பி வேலையில் ஈடுபடுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் நிறைந்த நாள். எதிர்பார்ப்புகள் கைகூடும். முயற்சிகள் அதிகரிக்கும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியம், எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கும்போது சூரிய பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கிறார். இன்று தேவையற்ற மனக்குழப்பங்கள் மற்றும் பதட்டம் இருக்கும். அமைதியான அணுகுமுறை இருந்தால் இந்த சூழ்நிலையை நீங்கள் சமாளிக்கலாம். பலன்கள் இரண்டும் கலந்தது போலவே காணப்படும். அதிகப்படியான வேலைகள் கவலையை ஏற்படுத்தலாம். வேலை செய்யக்கூடிய இடத்தில் தவறுகளை தவிர்க்க முறையாக திட்டமிட வேண்டும். உங்கள் துணையிடத்தில் புரிதல் இருந்தால் பதட்டம் என்பது இருக்காது. மனநிலையை சீராக வைத்துக் கொள்வீர்கள். மகர ராசி அன்பர்களே, காதலர்கள் உங்களுடைய உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படாதபடி நடந்து கொள்ளுங்கள். குடும்ப பிரச்சனைகளை பற்றி விவாதிக்கவோ அல்லது இருவரும் கலந்து பேசுவதோ கூடாது. உங்களுடைய சொந்த விஷயங்களை பற்றி, ரகசியமான விஷயங்களை பற்றி வெளிப்படுத்த வேண்டாம். தம்பதியர்களுக்குள் ஒற்றுமை இருந்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். பணப்புழக்கம் போதுமானதாக காணப்படாது. புதிய வாகனங்களை வாங்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கும். ஒரு சிலருக்கு கடன் வாங்கியாவது பொருளை வாங்க வேண்டும் என்கிற வேகத்தில் இருப்பீர்கள். அவரவர்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் வாகனங்களை வாங்கியும் மகிழ்வீர்கள். வெளி வட்டாரத்தில் அனுபவங்கள் இருக்கும். வியாபாரத்தில் தன வரவுகள் மேம்படும். சிந்தனைகளின் போக்கில் சில மாற்றங்கள் உண்டாகும். முதலீடு குறித்த ஆலோசனை இருக்கும். தனம் நிறைந்த நாள். பணப்புழக்கம் போதுமானதாக இருக்கும்படியாக பார்த்துக் கொள்வது நல்லது. பண தேவைகளை பூர்த்தி செய்வதை கடினமாக உணர்வீர்கள். உங்களுடைய தன்னம்பிக்கையை மட்டும் மனதில் அமைத்துக் கொண்டு செய்வது நல்லது. மாணவர்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் பிறக்கும். பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எதையும் லேசாக எடுத்துக்கொண்டு உங்களை அமைதிப்படுத்துங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் கரும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புரிதல் ஏற்படும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உருவாக்கும். மகிழ்வாக இருப்பீர்கள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தன வரவுகள் அதிகரிக்கும். சிந்தனையின் போக்கில் சில மாற்றங்கள் வரும். வெளி வட்டாரத்தில் அனுபவம் மேம்படும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தனம் நிறைந்த நாள். ஆலோசனை மேலோங்கும். சில மாற்றம் வரும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக இந்த நாள் கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது இன்றைய நாள் நம்பிக்கையான எண்ணங்களை வளர்ப்பது நல்லது. இதனால் உற்சாகமான மனநிலையும் நலமும் இருக்கும். உங்களுக்கான லட்சியங்களை அடைய நீங்கள் திறமைகளை நிரூபிக்க முயற்சி எடுக்க வேண்டும். பழைய நினைவுகளால் ஒரு விதமான சோர்வுகள் இருக்கும். சனீஸ்வர பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம் ராசியிலேயே இருப்பதன் காரணமாக பொறுமை நிதானத்தோடு இருக்க வேண்டும். குழப்பங்கள் ஏற்படலாம். குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். சிந்தனையின் போக்கில் கவனமாக இருக்க வேண்டும்.
எதிலும் அவசரம் கூடாது. பொறுமை என்பது மிக நல்லது. உத்தியோகத்தில் அலுவலகம் தொடர்பான விஷயங்களில் சிறு சிறு விமர்சனங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். குடும்பஸ்தானம் ராகு பகவானுடைய சஞ்சாரம். முயற்சி செய்தால் ஓரளவிற்கு நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியும். குரு பகவான் 3ஆம் இடம். பேசக்கூடிய விஷயங்களில் பக்குவம் இருக்கும். நீங்கள் சரியாக திட்டமிட்டாலும் வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாமல் போகலாம். உங்கள் வேலைகளை பொறுமையாக மேற்கொள்ள வேண்டும். தம்பதியர்கள் உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவீர்கள். இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம். அத்தகைய உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள். பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது அவசியம். உங்கள் பணத்தை விழிப்புடன் பாதுகாக்க வேண்டும். பணத்தை விவேகமாக கையாள்வது சிறந்த பலனை தரும். அதிக பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அமைதியான அணுகுமுறையை பராமரிப்பதன் மூலம் ஆரோக்கியமாக இருக்கலாம். மாணவர்களுக்கு போட்டிகள் நிறைந்ததாக இருக்கும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் அதிகரிக்கும். வியாபாரம் ரீதியாக தொடர்பான பயணங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய வேலைகளை பார்த்து பலரும் விமர்சிக்கலாம் அல்லது குறைகள் பேசலாம். சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு பொறுமையாக இருந்து விடுங்கள். 6ஆம் வீட்டிற்குண்டான அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். எதிரிகளால் தொல்லைகள் வரலாம். நட்பு வட்டாரங்களின் மூலம் சில கடன்கள் ஏற்படலாம். உடல் சம்பந்தமான நலம் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள். எதிலும் அவசரமே இல்லாமல் பொறுமை நிதானமாக இருப்பது அவசியம். சிந்தனையின் போக்கில் பல எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். எதிர்காலம் சார்ந்த திட்டங்களை கையாளுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம். 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சோர்வுகள் உண்டாகும். பிறரிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சிந்தனையின் போக்கில் கவனம் தேவை. பொறுமையாக இருப்பது நல்லது. விமர்சனங்கள் ஏற்பட்டு நீங்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு போட்டி நிறைந்த நாள். பயணங்கள் அதிகரிக்கும். வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், சேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அள்ள குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது இன்று உங்கள் வளர்ச்சி பாதையில் தடைகளை காணப்படுவீர்கள். இன்று உங்களுடைய வளர்ச்சி பாதையில் தடைகள் இருந்தாலும் அர்ப்பணிப்பு மற்றும் பொறுப்பான அணுகுமுறை மூலம் சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெறலாம். வேலை தொடர்பாக பயணங்கள் மேற்கொள்வீர்கள்.
விரும்பத்தகாத சூழ்நிலை ஏற்படும் என்பதால் பயணத்தின் போது கவனமாக இருக்க வேண்டும். திருமண வாழ்க்கையில் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். சில வேளைகள் அமைதியாகவும் சுமூகமாகவும் இருப்பதன் மூலம் உறவில் நல்ல இணக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். உங்கள் மனநிலையில் மாற்றம் வேண்டும். காதலர்கள் கவனமாக இருங்கள். பழைய விஷயங்களை பற்றி பேசுவதோ சிந்திப்பதோ கூடாது. கடந்த விஷயங்களை பற்றி எண்ணாமல் இருப்பது மிக மிக அவசியம். இன்று பணவரவு செலவு என்று இரண்டுமே கலந்தது போல இருக்கும். உங்களுடைய சம்பாத்தியத்தை அனுபவிக்கக்கூடிய நிலையில் இருக்க மாட்டீர்கள். மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். இன்று பதட்டமாகவும் இருப்பீர்கள். அதிக பதட்டத்தை தவிர்ப்பது நல்லது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் திடீர் திருப்பங்கள் ஏற்படலாம். பூர்வீக சொத்துக்களின் மூலம் அலைச்சல்கள் இருந்து கொண்டே இருக்கும். வாகன பயணங்களில் மித வேகம் நன்று. மறைமுக எதிர்ப்புகள் ஏற்பட்டு நீங்கும். விவேகமான செயல்பாடுகள் நல்ல மாற்றத்தை உண்டாக்கும். கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று பதட்டமாகவும் இருப்பீர்கள். பதட்டத்தை தவிர்த்திருங்கள். தியானம் யோகாசன பயிற்சிகள் நல்லது. வேலையில் சுமூகமான நிலை ஏற்பட பொறுமையை கையாள்வது அவசியம். கோச்சாரத்திற்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சார்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி நட்சத்திரம். 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிறரிடத்தில் அனுசரித்து போக வேண்டும். வீட்டில் அமைதி தேவை. கணவன் மனைவிக்கிடையே விவாதங்கள் ஏற்பட்டு மறையும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் ஏற்படும். மித வேகம் தேவை. எதிர்ப்புகள் ஏற்பட்டு நீங்கும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாள். நல்ல மாற்றத்தை உண்டாக்கும். விவேகம் தேவை. இந்த நாள் மேன்மை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626236. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், சேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அள்ள குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம்.